தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிரதர், என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க வேக வேகமா? தட்டுக்காதீங்க ப்ரோ, என்னைய புரட்சி பண்ணணும்ல. நடைபயணம் போனா புரட்சி எல்லாம் பண்ண முடியும். சிவரை உடைச்சிட்டு போயிருவீங்க போல தெரியுது. ஆமா, இப்ப எலெக்ஷன் நெருங்கிருச்சு. இனிமேட்டு வாக்காள பெருமக்கள் கிட்ட அரசியல்வாதிகள் நடந்து வந்து வாக்கெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாக்கிங் தான் ஃபுல்லா. ஆமா, அதெல்லாம் பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு ஷோ நிறைய செய்திகள் இருக்கு, பார்த்தலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நானும் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் ஸ்ரீராம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. மோடினா 56 இன்ச்சு, ஸ்டாலின்னா ஆக, எடப்பாடி பழனிசாமி கம்பராமாயணம், சேக்கிலார்லாம் ஞாபகம் வருவாங்க. அதே மாதிரி வைகோனாலே நடைப்பயணம் தான் பல பேருக்கு வந்து ஞாபகம் வரும். துண்டை தூக்கி போட்டு வாக்கிங்க போட்டா அவ்வளவுதான். ஆமா, அந்த காலத்து வைகோலாம் வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்து வந்திருக்காரு தெரியுமா? அவர் நடந்தாலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது தெரியுமாலாம் பேசுவாங்க மதிமுக காரங்க. இப்ப என்னன்னா திருப்பி பேக் டு ஃபார்ம் வர மாதிரி வைகோ நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. திருச்சி டு மதுரை ஒரு 12 இடங்கள்ல கூட்டம் போட்டு, குறிப்பா இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிறத தடுக்கிறதுக்காக, அதே மாதிரி ஜாதி மத சண்டையெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த சமத்துவ நடைபயணம் மேற்கொள்ள போறாருன்னு மதிமுக அறிவிச்சிருந்தாங்க. சொன்னபடி இன்னைக்கு முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாரு. இதுல என்னன்னா, எப்பயுமே தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரி ட்ரையலா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாருமே ஒரே முறையில வந்து தோன்றுவாங்க. ஏதோ ஒரு கூட்டத்துல புத்தக நிகழ்ச்சியா இருக்கலாம், ஏதோ ஒரு கூட்டமா இருக்கலாம், வருவாங்க. இன்னைக்கு வைகோ வந்து எல்லா கட்சிக்கும், இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் அழைப்பு வந்து கொடுத்திருந்தாரு. பார்த்தா காங்கிரஸ் ஆப்சென்ட். வருஷத்துல முதல் நிகழ்ச்சி. ஓகே, அடுத்து சில மாதம் எலெக்ஷன் வர போகுது, கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் ஒரே முறையில பேச போறாங்கன்னு பாக்குறப்ப காங்கிரஸ் ஆப்சென்ட். எதனால அப்படின்னா, அந்த அழைப்புதல்ல விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய படம் இருந்திருக்கு. அத காரணம் காட்டி அப்படிலாம் நாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருக்காங்க. முதலமைச்சர் இன்னைக்கு திருச்சி வந்திருக்காரு. காங்கிரஸுடைய மாவட்ட செயலாளரோ காங்கிரஸ் நிர்வாகிகள் யாருமே வரவேற்க கூட வந்து போகலன்னு சொல்றாங்க. ஆரம்பமே ரொம்ப அட்டகாசமா இருக்குங்கிற மாதிரிதான் இருக்கு. நேத்து வரைக்கும் கூட்டணியில தான் இருக்கும், கூட்டணி வலுவா இருக்குன்னு வந்து உருட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முதல் நாளே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. காரணம் இது மட்டும்தாங்க எங்களுக்கு, மத்தபடி நான் கூட்டணியில தான் இருக்கும்னு சொல்றாங்க. பட் சின்ன ஒரு பொறி மாதிரி ஆரம்பிச்சிருக்குது. ஆமா, இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசுறப்ப போதை ஒழிக்கணும்லாம் பேசிக்கிட்டு. ஆமாங்க, என்ன சொல்றாருன்னா, போதைங்கிறது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கு. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் அதை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. யாரோ மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மத்திய அரசு ஒழிக்கிறதுக்கிட்ட முதல்ல மாநில அரசு உள்ள என்ன பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? சமீபத்துல தான் பார்த்தோம்னா ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள 3 அடிக்கு கஞ்சா செடி வளர்ந்திருந்த சம்பவத்தை எல்லாம் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களுமே பேசியிருக்காரு. வைகோ பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்கிறாரு. வைகோக்கு வந்து 82 வயசாகுதா இல்ல 28 வயசாகுதா அப்படின்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு போடா போட்டிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே கூட 2 சீட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கிறாரு வைகோ. இவரும் வந்து ஒரு புகழ்ந்து அதுக்கு வழியை விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க. கலைஞர் கூடயே தொடர்ச்சியா பயணிச்சவர். கலைஞர் நடைபயணம் வந்து போனப்போ வந்து வைகோவும் கூட சேர்ந்து நடைபயணம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு வைகோவுக்கும் திமுகவுக்குமான அந்த பழைய உறவுகள் எல்லாம் வந்து திரும்ப வந்து ரீவைன் பண்ற மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாரு. ஓகே, இது 2016 எலெக்ஷன்ல ஸ்டாலினை ரொம்ப கழிவுகளி ஊத்திக்கிட்டு இருந்தா வைகோ. அந்த மீட்டிங்ல நானே வந்து போயிருக்கேன், மக்கள் நல கூட்டணி. இப்ப ஸ்டாலினை புகழ்ந்து பேசியிருந்தாரு வைகோ அதே மாதிரில. அதுக்கு முன்னாடி திருமாவளவன் என்ன சொன்னார்னா, இந்த 2026 தேர்தலுங்கிறது சனாதனத்துக்கும் சமத்துவத்துக்கும் நடக்கிற ஒரு தேர்தல். அதே மாதிரி திராவிடம்னா தமிழர் இல்லைன்னு ஒரு பேச்சு இருக்கு, அப்படிலாம் கிடையாது. தமிழர்களையும் உள்ளடக்கியதான் திராவிடம். சில பேர் வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் எடுத்துக்கிட்டு ஊடுருவ பாக்குறாங்க, விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சீமானுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிடுறாருன்னு நினைக்கிறேன் திருமா. அதே மாதிரி மானியமா சார்பா பொதுச்செயலாளர் அருணாச்சலம் வந்து கலந்துக்கிட்டாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சியிலும் கலந்துக்கிட்டாங்க. அது முக்கியமான கட்சி காங்கிரஸ தவிர. அப்புறம் விழாவோட நாயகன் வைகோ வழக்கம் போல துண்டத்துக்கு போட்டு ஸ்பீச் ஆரம்பிச்சாரு. இந்த நடைபயணத்தோட தீம் வந்து 2 தான். சாதி மத மோதல்களை தவிர்க்கிறதுக்கு இளைஞர்களுக்கு வந்து நல்வழி காட்டணும், அதே மாதிரி மது போதையை பத்தி எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிக்கணுங்கிறது. அதான் சாதி மத அந்த மோதல்களை பத்தி பேசினாரு. வலதுசாரிகள் வந்து பிரிவினை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசினாரு. ஆனா அந்த மது போதையை பத்தி எதுவுமே வந்து பேசாம வந்து கடந்து போயிட்டாரு. இப்ப ஆரம்பிச்சாரு 1982 இருந்து அவர் எங்கெல்லாம் வந்து நடைபயணம் போனாரோ அதெல்லாம் பட்டியலிட்டு சொன்னாரு. ஆனா அந்த இந்த நடைபயணத்தோட முக்கியமான தீமை வந்து அப்படி மறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது மதிமுகவினருக்கு சின்னதா நெருடலா வந்து. ஐயோ, அதான் மறந்துட்டேன். தலைவரே யாரா எடுத்து கொடுத்துருக்கலாம் மதிமுகத்தோட அறிக்கையில. ஏதாவது துண்டு சீட்டாத மேடையில சொல்லியிருக்கலாம்.
பர்பஸ் தான் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசு தான் வீதி வீதி டாஸ்மாக திறந்து வச்சு மது கொடுத்துட்டு இருக்காங்களா, அப்ப அது என்ன, அதுவும் மது தானே, அது கேட்பாங்கல்ல, கேள்வி கேட்பாங்கல்ல. அதனால எதுக்கு கூடுதலா 2-3 சீட் கிட்ட கேட்கலாம், எதுக்கு பேசி விட்டாரு போல தெரியுது. ஆனா ஸ்டாலின் பேசலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாற கூடாது, போதைங்கிறது நாட்டுக்கு கேடு பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை விட முக்கியமா என்னதுன்னா, சினிமா பார்த்து சினிமா கலைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்க இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துற மாதிரி படங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. மத்தவங்க கிளாஸ் எடுக்கலாம், முதல்ல முன்மாதிரியா இவர் எதிர்கட்சியா இருந்தப்ப டாஸ்மாக மூடணும், படிப்படியா குறைப்போம்லாம் இவங்களே திமுக எல்லாம் கூட வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, பதாகையில ஏந்தி இந்த வீட்டு முன்னாடி. அதை விடுங்க, அதை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு ஸ்டாலின் முதல்ல டாஸ்மாக் கடையில குறைச்சிருக்கலாம்ல. ஆமா, அப்புறம் துணை முதல்வர் படம் நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப என்ன பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல, பெரிய லிஸ்டா போட்டா இந்த பாட்டில மட்டும் திறந்து பார்த்து போதையா வரல. ஆனா அதெல்லாம் கண்ணாடி சார்கிற மாதிரி இருந்துச்சு சிஎம் பேசுறப்ப. ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட சங்கங்கள் ஜனவரி 6 கால வரம்பற்ற ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. எதுக்காகன்னா 10 அம்ச கோரிக்கை. அதுல முதலாவது கோரிக்கை ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும், காலி பணியிடங்களை நிரப்பணும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகள். இது தமிழ்நாடு அரசு கடந்த 4 வருஷம் நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம், கேட்கவே இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நடுவில் ககன்தீப் சிங் அந்த முழு அறிக்கை, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், யுனைடெட் அந்த பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீமை பத்தி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் கிட்ட. இன்னைக்கு திரும்பவும் பேச்சுவார்த்தை நடந்தது. டிசம்பர் 22 வாக்கில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சது. அப்ப 3 அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசினாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு. இன்னைக்கு ஏவா வேலும் தங்கம் தென்னரசும் ஜாக்டோ ஜியோவை கூப்பிட்டு நாளைக்கு நல்ல அறிவிப்பு வரும், நீங்க பொறுத்துருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஜாக்டோ ஜியோ சங்கமும் நாளைக்கு நல்ல அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 23 வருஷமா தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை அது இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் தானே நாங்க காத்திருக்கோம், முடிவை வச்சுக்கிட்டு நாங்க ஜனவரி 6 போராட்டம் பண்ணலாமா, நம்ம அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்ணுவோம், கூட்டம் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம்னா சொல்றாங்க. இன்னும் டைம் இருக்கு, ஒரு 4 நாள் இருக்குல்ல, நாளைக்கு அறிவிச்சா கூட இன்னும் 2 நாள் எங்க டைம் இருக்குல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. என்னன்னா ஜாக்டோ ஜியோ மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் ஆசிரியர்களும் ரொம்ப தீவிரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியா 8வது நாளா சென்னைக்குள்ள போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி போராடி கைதாகி இருக்கிறாங்க. அவங்க கேட்கறது சம வேலைக்கு சம ஊதியம் தான். 31/5/2009 வரைக்கும் சேர்ந்தவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறீங்க, 1/6/2009 இருந்து சேர்ந்தவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறீங்க, 2 பேரும் ஒரே வேலையை தான் பாக்குறோம், ஆனா எதுக்கு இவ்வளவு பெரிய வேறுபாடு அப்படின்னு தான் கேட்கறாங்க. இந்த இவங்களோட கோரிக்கையை திமுகவும் தங்களோட தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருந்தாங்க. 311வது நம்பர்ல வாக்குறுதியின் 311ல இடைநிலை ஆசிரியர்களுக்கு இருக்கிற அந்த ஊதிய வேறுபாடுகள் களையப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை நீங்க கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றாம இருக்கிறீங்களே, ஆட்சி முடிய போகுது, கிட்டத்தட்ட இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, அப்படிங்கிறப்போ இன்னுமே அவங்களுக்கான அறிவிப்பு வரல, வாக்குறுதி நிறைவேற்றப்படல, அப்படிங்கிறப்போ தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப இன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க, திருப்பி ஆஃப் இயர்லி லீவ் முடிஞ்சு திங்கக்கிழமை ஸ்கூல் ஓபன் ஆக போகுது. அதுக்குள்ள தங்களோட போராட்டத்தை ரொம்ப தீர்வா நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர்கள் போனா அந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும். பல பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அரசாங்கம் பேச்சுவார்த்தையே நடத்த கூப்பிடலங்கிறதுதான் ரொம்ப ஒரு ஏமாற்றமா இருக்கு. இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 150 நாட்களா போராடிட்டே இருக்காங்க. கடந்த 1 வாரமா ரொம்ப தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மாநகராட்சி கமிஷனர் குமரகுருபரன் அவர் வீட்டை முற்றுகையிட்டு போராடி வழக்கம் போல குண்டு கட்டா கைதாகி இருக்கிறாங்க. இன்னும் தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அமைப்பு கிட்ட நம்ம பேசுறப்போ முதல்வரோட வீட்டை நோக்கி கூட போறதுக்கு தயாரா இருக்கிறோம், அடுத்த கட்டமா எங்களோட போராட்டம் அதை நோக்கியதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸுக்கு எதிராக பாஜக செயல்பட்டா பரவாயில்ல, காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸே செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கரூர் எம்பி ஜோதிமணி, காங்கிரஸோட எம்பி, தன்னுடைய குமுறலை வெளிப்படுத்தி எக்ஸ் பக்கத்துல ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இங்க மக்கள் பிரச்சனையை முன் வச்சு காங்கிரஸ் பேர் அடிபடுறதே கிடையாது, தேவையில்லாத சர்ச்சைகள்ல காங்கிரஸ் பேர் டேமேஜ் ஆகிறதுலாம் அடிக்கடியே செய்தியில் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இங்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் ரொம்ப மோசமான நிலையில தமிழ்நாட்டுல இருக்கு. ராகுல் காந்தி உசுர கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் தங்களோட சுயநலத்துக்காக பல பேர் இங்க கட்சியை சதைச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட கும்பிட்டு இருந்தாங்க. இந்த நண்டு கதை தான் ஞாபகம் வருது காங்கிரஸ் பாக்குறப்ப. எத்தனை கோஷ்டி எத்தனை கருத்துக்கள் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. போன வாரம் தான் பார்த்தோம், பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு அரசு ரொம்ப கடன்ல இருக்கு, ரொம்ப கவலைக்கிடமா இருக்குலாம் கொளுத்தி போட்டாப்புல. அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தியை காரசாரங்களே இப்படி அடிக்கடி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட பாசி கிளாஸ் எடுத்திருக்காரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு. கடனை வச்சு மட்டுமே ஒரு மாநிலத்தை மதிப்பிட முடியாதுன்னா சொல்லியிருக்காரு அவரு. இந்த வாரம் ஜோதிமணியோட வாரம் நினைக்கிறேன், அவங்க பங்குக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே வேற நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வைக்கோட கூட்டத்துக்கு போகல, குட் டெவலப்மெண்ட். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம ஷோல 4000 விருப்ப மனுக்கள் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
4000 விருப்பம் ஒண்ணுமே காசே இல்லாம தான் வாங்கிருக்காங்களாம். அப்ப வாங்கி 4000 ரூபாய் தான் வாங்கிருக்காங்களாம். சில பேர் வீட்டுக்கே போய் 7 மணிலாம் கொடுத்துருவாங்க காரணம், தலைவா நீ வந்து நிக்கணும், நீ நிக்கிறீங்கள வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு வீடா போய் கொடுத்துட்டு இருக்காங்களாம். எதுக்கு சார் இப்படி கொடுத்தே 4000 தான். பட் அதிமுக 15,000 நீங்க பணம் கட்டி வாங்கினது விருப்பம் கொடுவேன். நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதுல. சரி, இன்னொன்னு என்னன்னா, காங்கிரஸ் இப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக. பாருங்க, 4ஆம் தேதி 5ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து வரப்போறாரு. புதுக்கோட்டை மாவட்டத்துல நயனா நாகேந்திரன் தமிழகம் தலை நிமிர தமிழரின் எழுச்சி பயணம்னு ஒண்ணு போய்கிட்டு இருக்காப்புல அக்டோபர் மாசத்துல இருந்து. அது இப்ப டான்ஸ் போட்டாங்க, அப்பதான் நமக்கு தெரியும் ஓகே ஒரு ஏதோ நடந்துட்டு இருக்கு போல. இப்ப அதை முடிச்சு வைக்கிறதுக்காக வராரா அமித்ஷா. ஐ மீன் அந்த நடைப்பயணம், அந்த பயணத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக வராப்பிள்ளையா, நடைப்பயணம்ல அந்த பயணத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக வராப்பிள்ளையா அமித்ஷா. அது வந்து புதுவையில் நடக்க போகுது. அடுத்த நாள் வந்து மன்னார்புரத்துல மோடி பொங்கல் வைக்க போறாங்கன்னா 2000 பெண்கள் அதுலயும் வந்து கலந்துக்க போறாராம் அவரு. போன்ற பல நிகழ்ச்சிகள்ல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பாஜக. அவரும் வாரம் வந்துகிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா எதுவும் வந்து டேக் ஆஃப் ஆகுற மாதிரியே தெரியலையே. தெரியல. இன்னொரு பக்கம் தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்கிறாங்க வர 5ஆம் தேதி. அவங்க கொடுக்குற பில்டப் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கு. நாங்க என்னன்னா 6 சீட் வாங்கிட்டு போற கட்சின்னு வந்து பாக்குறீங்களா அப்படின்லாம் கொந்தளிச்சிருந்தாங்க சமீபத்துல. அப்புறம் வந்து கூட்டணி எந்த பக்கம் போறாங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லை, முடிவு எடுக்கல. 9ஆம் தேதி வந்து கடலூர்ல வந்து ஒரு மாநாடு வச்சிருக்கிறாங்க. அந்த மாநாட்டுலதான் வந்து நாங்க வந்து எந்த கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு வந்து அறிவிப்போம்னு சொன்னாங்க. அந்த 9ஆம் தேதிக்கு முன்னாடி 5ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படிங்கிறப்போ அந்த கூட்டணியை பத்தி வந்து பேசுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து எந்தெந்த தொகுதிகள் நமக்கு பலமா இருக்கு அப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கவும் போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த விவகாரங்களுக்காக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 9ஆம் தேதி தெரிஞ்சிடும் தேமுதிக எந்த பக்கம் போறாங்க, அவங்க போறதுனால அந்த கூட்டணி எவ்வளவு வலுப்பெற போகுது அப்படிங்கிறதெல்லாம். சரி, இன்னொன்னு என்னன்னா, அந்த இந்த சிறப்பு தீவிர திருத்தம்லாம் முடிஞ்சு தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் 5,43,00,000 சொல்லியிருக்காங்க. அதுல 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. 66 லட்சம் பேர் வந்து இடம் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீக்கப்பட்டு இருந்தாங்க. அதுல இப்ப என்னன்னா ஒரு 12 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் வர அனுப்பியிருக்காங்க. இதுல வந்து இப்ப இந்த சிறப்பு முகாம்லாம் நடத்தினாங்கல்ல, டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு 7,35,000 பேர் திருப்பியும் எங்களை சேர்த்துவோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்களாம். அதை நாங்கள் பரிசீலனை பண்ணி முடிவு பண்ணுவோம்னா சொல்றாங்க அர்ச்சனா பட்நாயக்கு. நாளைக்கும் இந்த சிறப்பு முகாம் வந்து நடக்க போகுது. இறுதிப்பட்டியல் வந்து பிப்ரவரி 17ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அது வரைக்கும் டைம் இருக்கு நமக்கு. எலெக்ஷன் அறிவிப்புக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இறுதிப்பட்டியலே வருமா? எலெக்ஷன் நடக்க போறது ஏப்ரல் இல்லைங்க, அதெல்லாம் 1 மாசம் கழிச்சு தானே நடக்க போகுது எலெக்ஷன். இல்ல, அறிவிப்பு வந்துருமே மார்ச்லயே. மத்திய பிரதேசல இந்தூர்ல வந்து ஒரு சோகமான சம்பவம். பகீரதாபுரா அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து பார்த்தோம்னா குடிநீர்ல வந்து கழிவு நீர் கலந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 9 பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பேர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல பார்த்தோன்னா ஒரு 6 மாதமான குழந்தை, பிறந்த 6 மாதமான குழந்தை ஒன்றும் இறந்து போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ ரொம்ப துயரமான நிகழ்வு. இது அதிகமா வந்து பேசப்பட்டுக்கிட்டுமே இருக்கு. அந்த மாநகராட்சியோட தோல்வி, அரசோட தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் அரசு நோக்கி வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாநகராட்சி மேயர்கிட்ட இதை பத்தி விளக்கம் கேட்டப்போ, நாங்க அந்த குடிநீர் குழாய்களை வந்து சரி செய்யறதுக்கு முன்னாடியே டெண்டர் விட்டுட்டோம், ஆனா ஏன் தாமதமாச்சுன்னு எங்களுக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய அலட்சியம் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. இந்த உயிரிழப்புலயே ஒரு சரியான எண்ணிக்கை இது வரைக்கும் வெளிவரல. ஆளாளு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. உயிரிழந்து போனது 14 பேர்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாநில முதல்வர் மோகன் யாதவ் 4 பேர் தான் வந்து போயிட்டு தான் வந்து சொல்றாங்க. ஆனா அரசாங்க தரப்புல இருந்து 9 பேர்னு வந்து சொல்றாங்க. பலி எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அதே இந்த அரசாங்கம் மூடி மறைக்குது. 27 மருத்துவமனையில இப்ப ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னா அந்த பொறியாளர் இருப்பாங்கல்ல, அந்த நடவடிக்கை எடுக்காத பொறியாளர்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போனாரு கைலாசங்கிற ஒரு அமைச்சர். அதுவும் எங்க பார்க்க போயிட்டு உட்காந்து ஊஞ்சல் வந்து ஆடுறது, அந்த வீடியோக்கள்லாம் கூட வைரல் ஆச்சு. அவரோட நிருபர் வந்து கேட்கிறாரு, சரி இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறப்ப அரசாங்கத்துல இருக்கிற அந்த ஜூனியர் ஊழியர்களை மட்டும் தான் நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதுக்கு மேல இருக்க நடவடிக்கை எடுக்கப்படுறது கிடையாது ஏன்னு வந்து கேள்வி கேட்டப்ப தேவையில்லதான் கேள்வி கேட்கக்கூடாது புரியுதான்னு சொல்லிட்டு பல தகாத வார்த்தைகள்லையும் மீடியா முன்னாடியே திட்டிருக்காரு. அந்த நிருபரும் சும்மா இல்ல, திருப்பியும் பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு. பேசக்கூடாது, நான் என்ன தப்பா கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா கேட்டவுடனே அவர் வந்து பெரிய அந்த வீடியோவும் சர்ச்சையா மாறிச்சு. இப்ப அந்த அமைச்சர் கைலாஸ் வருத்தம் வந்து தெரிவிச்சிருக்காரு, மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு. நான் சொன்ன தப்பா புரிஞ்சுட்டாங்க, வழக்கமானு சொல்லுவாங்க அரசியல்வாதிகள், அதே சொல்றாங்க. ஆனா என்னன்னா இந்த இந்தூர் வந்து இந்தியாவிலேயே சுத்தமான நகரம் சொல்லிட்டு 8வது ஆண்டா விருதெல்லாம் வாங்கியிருக்கு.
அப்ப அந்த விருதுதான் பொய்யா கோபாலுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு அசுத்தமான குடிநீர் குடிச்சு 8-10 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அலட்சியம். அது இல்ல எதன் அடிப்படையில சுகாதார நகரம்னு கொடுக்குறாங்கன்னு நமக்கு புரியல. இல்ல சுத்தமான குடிநீருங்கிறது மக்களோட வந்து ஒரு அடிப்படை உரிமை, அதை கூட கொடுக்க முடியல. அமித்ஷாவும் மோடி வந்து டபுள் என்ஜின் அரசாங்கம்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி இருக்கிற மாநிலங்கள்லாம் போயிட்டு பயங்கரமா வந்து மாறுதட்டிக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு தண்ணி கூட, சுகாதாரமான தண்ணி கூட கிடைக்காம இத்தனை பேர் இறந்து போறாங்கன்னா இது வந்து மத்திய அரசுக்குமே வந்து பெரிய வந்து அவமானம் தான். டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இங்க மத்திய பிரதேசல ஃபெயிலியர்னு பாக்குறோம். அதே மாதிரி ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட் டெல்லி காற்று மாசு. இன்னொரு பக்கம் டபுள் இன்ஜின் கவர்மெண்டா இருந்தது மணிப்பூர், அங்கேயும் பெரிய பிரச்சனை. இப்ப மணிப்பூர் தொடர்பா இன்னைக்கு அமித்ஷா ஒரு முக்கிய ஆலோசனை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மாநில ஆளுநர், அதற்கு பிறகு டிஜிபி தலைமைச் செயலரை கூப்பிட்டு வச்சு, ஏன்னா தேர்தல் நடத்தணும்னு அந்த மக்கள் கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. தேர்தல் நடத்தலாமா அல்லது திருப்பி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தலாமா அப்படிங்கிற பேச்சு போய்கிட்டு இருக்கான். ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறது பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருக்கு. அதற்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா முடிவு எடுத்திருக்கணும். என்ஜின் எல்லாம் மாத்துங்க, எல்லாம் பால்பட்டு போன இன்ஜின். இன்னொன்னு என்னன்னா, இன்னுமே அந்த குக்கி மக்களுக்கும் மைத்தி மக்களுக்கும் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, சண்டை, வன்முறை நடந்துகிட்டே தான் இருக்கு. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? பிரதமர் மோடி அங்க போனாப்புலையா? கெட்டி கூட பாக்கல. ஆனா என்னன்னா, இப்ப இதுக்கு வரப்போறாப்புல அவரு வந்தே பாரத், அந்த படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத்தை வந்து கவுஹாத்தி, அசாம் தலைநகர் கவுஹாத்தியிலிருந்து கொல்கத்தாக்கு வந்து விட போறாங்க. அதுக்காக வரப்போறாப்புல அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு, பிரதமர் மோடி டேட்டு 8-9 ஒரு நாள் கிடைச்சிரும், கிடைச்சாலும் நாங்க பச்சை கொடியை காட்டி திறந்து வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. விமான கட்டணத்தை விட இது வந்து கம்மி தான் அப்படிங்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாதா? அதே எவ்வளோனா ஃபர்ஸ்ட் ஏசி 3000 ரூபா. ஐயோ, இதே வந்து ஃபிளைட்ல போனீங்கன்னா 6000 ரூபா. இப்ப என்னன்னா, சாதாரண ட்ரெயின்ல எல்லாம் ஸ்லீப்பர் கிளாஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெயினுக்குலாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நோக்கி தானே போய்கிட்டு இருக்கு இந்தியா. ஒவ்வொரு மாசமும் முதல் வாரத்துல ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் ஆகும். போன மாசம் எவ்வளவு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாசம் பாக்குறப்ப 1.74 லட்சம் கோடி வசூலாயிருக்கான் ஜிஎஸ்டி. அதெல்லாம் திருப்பி கொடுத்தது போக 1.43 லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு இருக்கும், கையில இருக்கும். நவம்பர் மாசத்துல வந்து ஒப்பிட்டு பாக்குறப்ப ஒரு 6% அதிகம். நவம்பர் மாசத்துல வந்து 1.7 லட்சம் கோடி தான். ஒரு 0.4 கோடி வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு கவர்மெண்ட்டுக்கு. ரொம்ப சிறப்பான சம்பவம் தான் போல, கலெக்ஷன் தான் போல. நல்ல ஆமா, நல்ல கலெக்ஷன் தான். அந்த கலெக்ஷன் வச்சு மக்களுக்கு ஏதாவது பண்ணலாம், பண்ண மாட்டேங்கிறாங்களே. அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இந்த லோக்பால் அமைப்பு, இந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு அமைப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கல்ல. ஆமா, ரொம்ப நேர்மையான அமைப்பாச்சே, நேர்மையான அமைப்பு, எளிமையான அமைப்பு அப்படின்லாம் சொல்லிப்பாங்க. ஆனா பார்த்தா அந்த அமைப்புல வந்து 7 உறுப்பினர்கள், தலைவர் உட்பட அந்த 7 பேருக்கும் வந்து கார் வாங்குறதுக்கு, BMW கார் வாங்குறதுக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு காரும் பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் மதிப்பு தான், வேற பெருசாலாம் எதுவும் இல்லை, அந்த லெவல்ல உள்ள கார் தான். ஸோ அதுக்கு வந்து டெண்டர் விட்டோடனே அந்த தகவல் வெளியானோடனே, கடந்த அக்டோபர்ல வெளியாகுது. எல்லா பக்கமும் இருந்து விமர்சனம், எதிர்கட்சிகள்லாம் குமுறுன்னு குமுறிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதுல இருந்து பின்வாங்கியிருக்காங்க. நாங்க வழக்கம் போல எளிமையாவே இருந்துக்கிறோம், BMW எல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு நல்ல முடிவு எடுத்து. அது குமுறுனோடனே பயந்து போய் எடுத்தாங்க. நெருங்கா எடுத்தாங்களாங்கிறது தெரியல. ஊழல் எப்படி ஒழிக்க போறீங்க? 5 கோடி ரூபாய் கார்ல போய் தாங்க ஒழிக்க போறோம். இப்ப 5 கோடி வாங்குறதா இருந்தாங்க, இப்ப வாங்கல, இல்ல ஒழிச்சிட்டாங்கல்ல ஏதோ ஒண்ணு. நல்லா ஒழிக்கிறாங்கப்பா. மது இங்க தமிழ்நாட்டுல ஒழிச்ச மாதிரி, போதை ஒழிச்ச மாதிரி ஊழல் ஒழிக்கிறாங்கப்பா அங்க மத்தியில. வங்கதேசத்துல இடைக்கால அரசா முகமது யூனுஸ் அரசு இருக்கு. அந்த அரசு பதவியேற்றதுல இருந்து இந்துக்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்கிற செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு. அவர் பதவியேற்றிலிருந்து இது வரைக்கும் 2700க்கும் மேல சம்பவம் வந்து நடந்திருக்கு. போன வாரம் கூட ஒரு இந்து வந்து அடித்து கொல்லப்பட்டு, அப்புறம் வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சு, அப்புறம் வந்து தொங்கெல்லாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பேரெதிர்ச்சியான சம்பவம்லாம் வந்து நடந்துச்சு. இப்ப என்னன்னா, நேத்து வந்து கோகோன் சந்திரதாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பு, வங்கி அந்த உதவியெல்லாம் கூட பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரு வீட்டுல ஆட்டோல வரப்போ ஒரு கும்பல் வந்து தடுத்து நிப்பாட்டி ஆட்டோல இருந்து ஒரு இறக்க வச்சு அடிடின்னு அடிச்சு பெட்ரோல் ஊத்தி வந்து எரிச்சிருக்காங்க. அவர் பக்கத்துல இருந்த குளத்துல போய் குதிச்சு அடலல் சத்தம் கேட்ட உடனே கும்பல் தப்பிச்சு போயிருக்கு. அவர் வந்து மீட்டு மருத்துவமனையில இப்ப ஆபத்தான நிலையில சிகிச்சை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வங்கதேசத்துல இந்த மாதிரி இந்துக்கள் தாக்கப்படுறங்கிற சம்பவம் அதிகமாகிட்டே இருக்கு. அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் என் கணவருக்கு எதிரி யாருமே கிடையவே கிடையாது, ஆனா தொடர்ச்சியா வந்து எனக்கு கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கோஷ்டி அப்படின்னா அவங்க ரொம்ப அதிர்ச்சியா சொல்றாங்க. பட் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குறது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கா தான் தெரியுது அங்க. ஏன்னா இதை வச்சு இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷாருக் கான் வந்து ஐபிஎல்ல பார்த்தோம்னா கொல்கத்தா டீம், அவர் தான் ஓனரு. அந்த டீம்ல சில பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆடுறாங்க. ஸோ அதுக்காக வலதுசாரிகள் இப்போ என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ஷாருக் கான் மேல கடுமையான விமர்சனங்கள். அவர் வந்து இந்தியாவோட துரோகி, பங்களாதேஷ் பிளேயர் எல்லாம் கூட்டு வந்து சம்பளம்
சம்பளம் கொடுத்து விளையாட வைக்கிறாருங்கிற மாதிரி விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஷாருக்கானுக்கு ஆதரவா சில காங்கிரஸ் எம்பிக்கள், மாணிக்கம் தாகூர் உட்பட காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து ஷாருக்கானுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்க ஒரு சம்பவம் நடக்கிறப்போ இங்க அதுக்கு இன்னொரு சம்பவம் அதுக்கு சற்றும் குறைவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கேயும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. விளையாட்டாவே பார்க்க மாட்டாங்க, அரசியலே பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்குள்ளயும் எல்லாத்தையும் வந்து பூத்து. இல்ல எனக்கு கடைசியில பார்த்தா இந்த நாடு விளையாடக்கூடாது, அந்த நாடு விளையாடக்கூடாது, எதுவுமே எந்த நாடுமே விளையாடுதுன்னு நினைக்கிறேன். நியூ இயர்ல எல்லாருமே வந்து ஒரு மகிழ்வான மனநிலையில இருக்கிறோம். ஆனா சுவிட்சர்லாந்து வந்து கொஞ்சம் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது. சுவிட்சர்லாந்துல ஒரு மதுபான விடுதியில புத்தாண்டு கொண்டாட்டங்கள்ல நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் உட்பட அந்த நாட்டை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வந்து ஏற்பட்ட தீ விபத்துல பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 47 பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா ஒரு தீவிரவாத தாக்குதலா இருக்குமோ, ஏன்னா நிறைய குண்டு சத்தம்லாம் கேட்டிருக்குது, தீவிரவாத தாக்குதலா இருக்குமோ அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை, இது வந்து விபத்து தான் அப்படின்னு வந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. 47 பேர் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு சோகமான சம்பவம் தான். இன்னொரு பக்கம் வந்து உக்ரைன் ரஷ்யா வார், அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் உடன்பட தயாரா இருக்கும், 90% முடிவடைஞ்சிருச்சு, ரஷ்யா தான் வரணுங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் அந்த போர் முடிவுக்கு வந்துச்சுன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாத உலகத்துக்கு. அந்த பூகோள ரீதியான பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ சீனா வந்து என்னன்னா, தைவான் வந்து சீனாவோடது தான், நாங்கள் வந்து திரும்பி வந்து தைவானை வந்து சீனா கூட சேர்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜி ஜின்பங் வந்து புத்தாண்டுக்கு வந்து மக்கள் மத்தியில் உரையாற்றப்போ உறுதியா வந்து சொல்லியிருக்கிறாரு சீனாவோட அதிபர். தைவான் வந்து ஒரு காலத்துல வந்து சீனா கூட இருந்த நாடுதான், ஸோ அது கூட பிரிஞ்சு போறாங்க. பட் இருந்தாலும் சீனா வந்து இன்னுமே தைவான் மேல இருக்கிற அந்த உரிமையை வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ராணுவ ரீதியா நிறைய நெருக்கடிகளை வந்து தைவானுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ புத்தாண்டுல அவர் வந்து தைவான் வந்து நம்மளோட தான் அப்படின்னு பேசினது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்து ஒரு வார் ட்ரில் பண்ணாங்க தைவானை சுத்தி. இப்ப தைவானுக்கு வந்து அமெரிக்கா 1,00,000 கோடி மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் வந்து கொடுக்க போகுதான் தைவானுக்கு. ஏற்கனவே பென்டகன் அறிவிச்சிருந்தாங்க 2027 தாக்க போகுது சீனா தைவான் மேல அப்படின்னு. இப்ப இன்னொரு வாராங்கிற மாதிரி தான் இருக்கு. பஞ்சாயத்துனால கிளம்பி வந்துடுறாங்களே. ஆமா, இப்ப இந்த பஞ்சாயத்து ட்விட்டர்ல ஒரு பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த ஏஐ கிராக்க வச்சு அரசியல்வாதிகள் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்தியாவில் இருக்கிற நிறைய பிஎம்மோட போட்டோஸ் எல்லாம் கொலாஜா இருக்கும்ல, அதை எடுத்து போட்டு கிராக் கிட்ட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மட்டும் தூக்கிடு அப்படிங்கிறாங்க. அது ஒரு படத்தை தூக்கிடுது. உடனே காங்கிரஸ் கட்சி வர்றாங்க, ஆஹா இந்த ஏக்கு நம்ம தெரிஞ்சிருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. என்ன படத்தை தூக்கி இருக்கோம் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆமா, இந்த மாதிரி நிறைய காமெடி பண்றாங்க. இதே மாதிரி பிஜேபிக்காரங்க காங்கிரஸை வச்சு, காங்கிரஸ் தலைவர் வச்சு காமெடி பண்றாங்க. எல்லாம் சினிமா நடிகர்கள் வந்து ஒருத்தரோட ரசிகர்கள் இன்னொருத்தரோட படத்தை வச்சு பண்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. வருஷத்துடைய முதல் நாளே ஏஐ கிராக் வந்து ட்ரெண்டிங்கா ஆயிடுச்சு. வருடம் ஆரம்பிக்கும் போது ஹாப்பி நியூ இயர் என்று ஸ்டேட்டஸ் போட வேண்டியது, முடியும் போது மோசமான வருஷம் என திட்டி தீக்க வேண்டியது. நைட்டு 12 மணி இருக்கும், என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி இனிமேல் இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பி பொங்கல்னு சொன்னா பாரு, என் உடம்பெல்லாம் ஆடி போச்சு. யாரா நீ நியூ இயருக்கு வந்து போனஸ் கேட்கிறேன், வெயிட் பண்ணுங்க 10 நாளா பொங்கல் போனஸ் கேட்கலாம். என் கடன் யானை பசி, என் சம்பளம் சோளப்பொரி, பல பேருக்கு பொருந்தும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விருது வந்து கொடுத்துடலாம். இன்னைக்கு வந்து போதை ஒழிக்கணும், அதே மாதிரி ஜாதி சண்டைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைகோ சமத்துவ நடைபயணம் வந்து போறாரு. அதில் கலந்துக்கிட்டு ஆமா போதையை ஒழிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்காரு முதலமைச்சர். வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுக்கிட்டு, அதனால சும்மா சொல்லுவோம், சொல்லி விடுவோம், காசா பணமா இந்த வாக்குறுதி எல்லாம் சொன்னாங்களே. இப்ப அரசாங்க ஊழியர்கள் தொடர்ந்து சம வேலை சம ஊதியம், அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பல பேர் போராடிட்டு இருக்க மாதிரி அதுவும் சும்மா தானே சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில. எங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்கேனா? இல்ல, அதே தான். அதனால சும்மா சொல்லுவோங்கிற விருதை ஸ்டாலின் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.